Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம ஈஸியா பனீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல 5 டேபிள்ஸ்பூன் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 கப் இதே மாதிரி நறுக்கிய குடை மிளகாய், 1/2 கப் நறுக்கிய வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா செய்ய நம்ம ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி கார்ட்ஸில் போடுறோம், செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பார்பிக்யூ ஸ்கியூவர்ஸில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், ஆனியன், பன்னீரை மாற்றி மாற்றி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பார்பிக்யூ ஸ்கியூவர்ஸ்லையும் ரெடி பண்ணிடலாம். ஒரு தவால பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்கியூவர்ஸை தவால சேர்த்துடலாம். இதோட பட்டர் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா 2 சைடும் நல்லா குக் ஆனோன்னு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் குடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.